ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொன்ன சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ஒரு க்ரீன் சட்னி ரெசிபி தாங்க. இது ஹோட்டல்லலாம் நமக்கு தோசை இட்லி சாப்பிடும்போது வைப்பாங்கள்ல, அப்படியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க டக்குன்னு செய்முறைக்கு போயிடலாம். இதுக்கு நான் ஒரு நல்ல கைப்பிடி அளவு புதினா இலைகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5லேருந்து 6 நபர்கள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. வானலில் நம்ம வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா பொருளையுமே என்னென்ன பொருள்னால் புதினா இலைகள், 4-5 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து நம்ம தேங்காய், உடச்சக்கடலை வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூனுங்க. இது எல்லா பொருளையுமே ஒன்றாவே போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு அரைக்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த ஹோட்டல் ஸ்டைல் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் க்ரீன் சட்னி தயார். நம்ம சேனலில் இன்னுமே சட்னி ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.